லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, ஹவு டு பில்ட் ஏ பில்லியன் கம்பெனி. எப்படி ஒரு பில்லியன் கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படிங்க அதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம், நாளைக்கே உங்களுக்கு குழந்தை வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. இன்னைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா நாளைக்கே ஒரு பில்லியன் கம்பெனி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்ஜெக்ட்லி அர்த்தம். ஆனால் இப்போ சொல்லப்படுற விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் யூ பில்டு த பில்லியன் கம்பெனி. நம்பர் 1, யூ ஹாவ் கிளியர் விஷன். 2 கம்பெனி இருக்குது. ஃபர்ஸ்ட் கம்பெனி எந்த விதமான கோல் இல்லாமல் வரது ப்ராஃபிட் அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் இன்னொரு கம்பெனி இந்த வருஷத்துக்குள்ளே $10 million அடையணும் அப்படின்னு ஒரு கிளியர் விஷனோட டெய்லியும் 100 ப்ராடக்ட் சேல் ஆகும். வீக்லி இவ்வளோ, மந்த்லி இவ்வளோ, இயர்லி 10 million அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு கிளியர் விஷனோடு இருக்கிறாங்க. என்னோட கம்பெனி இந்த வருஷத்தில் 50 million அடையணும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் உங்களோட விஷனாக இருக்கும். இந்த வருஷத்தில் என்னோட கம்பெனி 10 million அடையணும், இந்த வருஷத்தில் என்னோட கம்பெனி 50 million அடையணும். இதுதான் ஒரு கிளியர் விஷன். திங்க் பண்ணுங்கள். நம்பர் 2, பி அக்ரெசிவ் பேஷன். பொறுமையாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்கலாம், என்னடா கம்பெனி ஆரம்பித்து 3 வருஷமாச்சு, இன்னும் ₹1 கூட சம்பாதிக்காமல் இருக்கிற, உன்னோட படித்த பசங்க இன்றைக்கி வீடு கார்டன் லைஃப் செட்டில் ஆகிட்டாங்க, நீ இன்னும் கம்பெனி சுற்றிக்கிட்டு இருக்கிற, உனக்குலாம் அறிவே இல்லை, நீ உருப்படாமல் போக போகிறோம். ஸோ காய்ஸ், பி அக்ரெசிவ் பேஷன். நான் பில் பண்ண போகிறது பில்லியன் கம்பெனி. அடுத்த மாதம் பில்லை கிடையாது. டு பி அக்ரெசிவ் பேஷன். உங்கள்கிட்ட பூமி மேல் பொறுமை இருக்கணும். யூ பில்டு த பில்லியன் கம்பெனி. நம்பர் 3, அடாப்ட் அண்ட் அட்ஜஸ்ட். நீங்கள் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்டும் சரி, வாங்குற ப்ராடக்ட்டும் சரி, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஏன்னா அந்த ப்ராடக்ட் பர்ஃபெக்ட்னா ஏன் அதே கம்பெனி இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க? குயிக்க போட்டி. எல்லா கம்பெனிஸும் கிரியேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் எமர்ஜென்சி தான். ஒரு விளையாட்டு இப்படி நீ முன்னாடி போ, நீ பின்னாடி வா, லைன் நெல் ஃபோக்கஸ் பண்ணு, கரெக்டாக வீக்னஸை கண்டுபிடிச்சி அவுட் ஆகு, ஃபோக்கஸ் பண்ணு. அதே மாதிரி தான் மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, மேலே போகுதா இல்லை கீழே வருதான். ஸோ நம்ம கம்பெனி ப்ராடக்ட்டும் அட்ஜஸ்ட் அண்ட் அடாப்ட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுங்க. நம்பர் 4, ஸ்டிக் யுவர் ஃபிலாசபி. ஃபிலாசபினா என்ன? ஐஃபோன் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறது. ஃபேஸ்புக்கு மார்க் ஜுக்கர்பர்க். தட்ஸ் த பாயிண்ட். இன்னொரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐஃபோன் கண்டுபிடிக்க மாட்டார், இன்னொரு மார்க் ஜுக்கர்பர்க் ஃபேஸ்புக் கண்டுபிடிக்க மாட்டார். ஸோ இதுதான் மேட்டர். உங்கள் கம்பெனி மாதிரி ப்ராடக்ட் இந்த உலகத்தில் வேறு எந்த கம்பெனியும் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் கம்பெனி மாதிரி ப்ராடக்ட் இந்த உலகத்தில் வேறு எந்த கம்பெனியும் கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். இதுதான் உங்கள் ஃபிலாசபியாக இருக்கும். உங்கள் கம்பெனி மாதிரி யாருமே கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் அதில் பெஸ்ட். ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆர் டிசைன். நம்ம கம்பெனிக்கு ஒரு பாஸாக இருக்கிறதோட ஒரு லீடராக இருக்கும். நம்ம எம்ப்ளாயிக்கு என்ன நடந்தாலும் என்னோட கம்பெனி என் கூட இருக்குது, அதே மாதிரி என்னோட லீடரும் என் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கொண்டு வரது தான் ஒரு உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி பில்லியனாக இருக்கிற எல்லா கம்பெனியோட பாஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். எலான் மஸ்க், பில் கேட்ஸ், இந்த உலகமே பார்த்து பயப்படுற புட்டின் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். நம்பர் 6, மார்க்கெட்டிங் அண்ட் பொசிஷன். எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனியை அப் அண்ட் டவுனில் கொண்டு போகிறது இந்த மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ யூ திங்க் டிஃப்ரெண்ட், யூ மார்க்கெட்டிங் டிஃப்ரெண்ட், யூ ஸ்பீக் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் யூ ஹேவ் பில்டிங் திங்க் டிஃப்ரெண்ட்டுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்னா ஆப்பிள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். திங்க் டிஃப்ரெண்ட், சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். நம்பர் 7, டிசிப்ளின். ஒரு பில்லியன் கம்பெனி பில்ட் பண்ணணும்னா டிசிப்ளின் ஒரு மிகப்பெரிய லெவலில் தேவைப்படுது. நம்ம கம்பெனி சின்னதாக பேசுவோம், நாம் செய்ய வேண்டிய வேலையை டிசிப்ளினோட செய்யணும். நோ எக்ஸ்கியூசஸ். நம்பர் 8, ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா தேவை. தட் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரிடே இந்த உலகம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஆப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சார் இதுக்கு ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தட் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒன்று பிடிக்கல, இது நல்லா இல்லை, இது இப்படி செஞ்சுருக்கலாம், நான் இதை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு யாரோ சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கே தோணுனாலும் சரி, யூ ஃப்ரண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கொடுத்தா போதும். யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லாதீங்க. யூ ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் இட். நம்பர் 9, லக். என்ன லக்? இதெல்லாம் கம்பெனி கிரியேட் பண்ணுறது இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஆனால் லக் மட்டுமே நம்பக்கூடாது. 99% ஆஃப் ஒன்லி 1% ஆஃப் லக் இஸ் கரெக்ட். எல்லா ஹியூமன்ஸ் பிள்ளையும் லக் இருக்குது. எனக்கு லக்கே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லக்கை மட்டும் தான் நம்புவீங்க, உங்கள் ஒர்க்கு கிடையாது. ஒன்லி 1% யூஸ் இட் ஃபார் லக். நம்பர் 10, லாங் டேர்ம் திங்கிங். எல்லா பிஸ்னஸ்மேனும் சரி, ஆண்டர்பிரினர்ஸ் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு லாங் டேர்ம் திங்கிங் இருக்கணும். லாங் டேர்ம் திங்கிங் இல்லாதவங்க பிஸ்னஸ் மேன் இருக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு 20 பேஜ் ரீட் பண்ணால் போதும், ஒரு வருஷத்தில் 30 புக்ஸ் படிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற 10,000 ஷேர் 10 வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடியாக இருக்கும். இன்றைக்கி வாங்குகிற கோல்டு 1 லட்சம்னா அடுத்த 10 வருஷத்தில் யூ ஆர் ரிச். இன்றைக்கி ஆரம்பிக்கிற 1 lakh கம்பெனி
லாங் டேர்ம் யூ மேக் $1 billion company. திங்க் இஸ் லாங் டேர்ம் எவ்ரி திங் இன் ஒரு நம்ம லெவல் லாட்ஸ் ஆஃப் பேட்டில் கேட்ஸ். கம்பெனி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய பேர்ஸ் வரும், கிவ் பண்ணிடலாமான்னு தோணும், அப்டக்கல்ஸ் கிரியேட் ஆகும். பட் டோன்ட் கிவ் அப் யுவர் $1 billion கம்பெனி. திங்க் பண்ணி பாருங்கள். எலான் மஸ்க் இன்றைக்கி நம்பர் 1 பணக்காரராக இருக்காருன்னா அவருக்கு செல்வி வந்திருக்காது. அவருக்கே 3 ராக்கெட் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் சக்ஸஸ் கிடச்சிது. ஸோ அன்றைக்கி இதுதான் நம்ம விதி, இதெல்லாம் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது, நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி அவர் அந்த இடத்த அடைஞ்சிக்க முடியாது. ஸோ டோன்ட் கிவ் அப் யுவர் கம்பெனி. நம்பர் 12, நாட் அபவுட் த மணி. சரி, ஓகே, நானும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், பணத்துக்கு என்ன பண்ணுறது? இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்தால் எவ்வளவோ சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியை இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டடியாக இருக்காங்க. நல்ல ஸ்கில்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அண்ட் குட் ஐடியாவும் இருக்கணும். இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா 2 புக் சஜஸ்ட் பண்ணுறேன். நம்பர் 1, ஒன்லி த பேரனாய் சர்வீஸ். நம்பர் 2, காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது கஷ்டம்னா ஒரு வேலைக்கு போகிறது கஷ்டம் தான். கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னா அந்த வேலையை ஸ்டேபிள் இருக்கிறது கஷ்டம் தான். ரிச்சும் கஷ்டம் தான், போகிறது கஷ்டம் தான். சாய்ஸஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 விஷயம் உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்புறம் நான் விஷயம் பார்க்கணும் கிளிக் பண்ணி பாருங்கள். சார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.